கரெக்டாக தப்பா சொல்லுங்கள், கரெக்டாக தப்பா? அட என்னதுடா கரெக்டாக தப்பான்னு கேட்குற, சொல்லுடா அப்போ தாண்டா சொல்ல முடியும், சும்மா பிளைண்டாலாம் சொல்ல முடியாதுன்னு கேட்குறீங்க. எனக்கு அது நல்லாவே புரியுது. ஓகே, நீங்கள் நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட் கேட்குறது கரெக்டாக தப்பா? இப்போ சொல்லுங்கள். அட நீங்கள் என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன் கரெக்ட் 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 கரெக்ட். ஓகே, எக்கோ அடிக்குது, அப்போ கரெக்டு தான். இன்றைக்கி இந்த எபிசோடில் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னா, எது கரெக்டு எது தப்பு, என்னெல்லாம் தப்பு என்னெல்லாம் கரெக்டு, என்னெல்லாம் கரெக்டு என்னெல்லாம் தப்பு. ஓகே, வள கொலன்னு பேசாமல் நம்ம கம்ப்ளீட்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி அந்த இன்ட்ரோ போட்டுருங்க. பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. ஆர் யூ ஸ்டடியிங் ஸ்கூல் ஆர் காலேஜ்? இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை நான் வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கேன், இல்லை இந்த வேலைக்கு மட்டும்தான் நான் போவேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், பேசி கூட இருப்போம். ஸோ இப்படி நம்ம எப்போவாது யோசிச்சிருக்கோமா, இந்த வேலைக்கு போகிறது தான் கரெக்டு, இந்த சேலரியில் வேலைக்கு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம எப்போவாது யோசிச்சிருக்கோமா? ஸோ அப்படி இல்லைனா அனதர் எக்ஸாம்பிள், காலேஜில் இந்த டிகிரி படித்தா தான் கரெக்டு, இந்த காலேஜில் படித்தா தான் கரெக்டு, இல்லை மற்ற டிகிரிலாம் படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எதுவும் யோசிச்சிருக்கோமா? ஸ்கூல் படிக்கும் போது இந்த குரூப் எடுத்தால் தான் கரெக்டு, மற்ற குரூப்லாம் எடுத்து படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எதுவும் யோசிச்சிருக்கோமா? ஸோ இங்கே இது பண்ணால் தான் கரெக்டு, இது பண்ணால் தான் தப்பு அப்படின்னு எதுவும் இருக்கா இல்லையான்னு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் நம்ம அரவிந்த்னு வச்சுக்கலாம். ஸோ நானும் அரவிந்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், முஸ்தஃபா அப்படின்னு சாங் போடுற அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், பட் நல்லா பாண்டிங். ஒரு 11 months to 12 monthsக்கு அப்புறம் அவனோட சில ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு அது ஒரு மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நானும் எதுக்கு அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவனே சேஞ்ச் பண்ணிப்பான்னு விட்டுட்டேன். பட் போக 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 அதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு நாள் அரவிந்த்கிட்ட போயிட்டு, ஹே நீ என்னைக்கு என்ன பண்ண தெரியுமா, எப்படி பண்ண தெரியுமா அப்படின்னு பேசாமல் கொஞ்சம் நார்மல் டோனில், இதெல்லாம் இப்படி இருக்குடா மச்சான், அதெல்லாம் அப்படி இருக்குடா மச்சான், அதனால எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குடா மச்சான் அப்படின்னு நான் சொன்னால் அவன் காது கொடுத்து கேட்குற அளவுக்கு நான் அவன்கிட்ட சொன்னேன். ஸோ அரவிந்தும் பொறுமையாக லிசன் பண்ணான், கேட்டான். நான் சொல்லி முடிச்சப்பறம் அவன் எரிமலை மாதிரி வெடிச்சிடுவான், பொங்கிடுவான் தான் நான் நினச்சேன். பட் அவன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக, மச்சான் அப்படியா, அதுக்கு அவன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்கிட்ட கொடுத்தான். இப்படிலாம் இருக்குது எனக்கு சிச்சுவேஷன், இதனால தான் நான் அப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு அவன் சைட்லேருந்து இருக்கிற ஸ்டோரிஸ்லாம் என்கிட்ட எல்லாமே சொன்னான். நானும் கேட்டேன். அந்த ப்ராப்ளம் அதோடு நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எதுக்கு இந்த ஸ்டோரி நான் சொன்னேன் அப்படின்னா, என் சைட்லேருந்து பார்க்கும்போது அவன் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு தப்பு மாதிரி தோணலை, அண்ட் அது ஒரு தப்பும் இல்லை அவனுக்கு. அண்ட் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளமை தள்ளி போடாமல் உங்களுக்கும் யாருக்கும் ப்ராப்ளமோ அந்த பர்சனோட நீங்கள் இருந்து பேசிட்டீங்கனாலே அந்த ப்ராப்ளமை அன்னைக்கே சார்ட் அவுட் பண்ணிடலாம். பட் இந்த பூமர் அட்வைஸ் ஒரு டேக்அவே தான். பட் இந்த எபிசோடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம வேறு எபிசோடு இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பேக் டு த டாபிக் என்னென்னா, ஸோ அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் சொன்னோம்ல, என் சைட்லேருந்து பார்க்கும்போது அவன் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு தப்பு மாதிரி தோணலை, அண்ட் அது ஒரு தப்பும் இல்லை அவனுக்கு. ஸோ இப்போ சொல்லுங்கள், நான் அவன் மேலே கோவமாக காண்டாவே இருக்கவா, இல்லை அவனோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு சில்லாக போகவா? பேசிக் ஹியூமன் குவாலிட்டி என்னென்னா, ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட சிச்சுவேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் பேசிக் ஹியூமன் குவாலிட்டி, ரொம்பவே பேசிக்கான ஒரு குவாலிட்டி. ஸோ நான் அரவிந்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் முஸ்தஃபான்னு வளரட்டோன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சில்லாக கிளம்பிட்டேன். ஸோ இங்கே நம்ம நிறைய பேர் நிறைய மணி ஏர்ன் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும், கரெக்டாக லைஃப்பில் போகிறோன்னு நினைப்பீங்க. ஆர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும், நம்ம லைஃப்பில் கரெக்டாக போகிறோன்னு நினைப்பீங்க. ஆர் கார் ஆர் பைக் வாங்கினா நம்ம கரெக்டாக இருக்கும், கரெக்டாக லைஃப்பில் போகிறோன்னு நினைப்பீங்க. ஆர் ஓன் ஹவுஸ் வாங்கினா நம்ம கரெக்டாக இருக்கும், கரெக்டாக லைஃப்பில் போகிறோன்னு நினைப்பீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமானது, சோஷியல் மீடியாவில் காட்டுற மாதிரி நம்ம லைஃப் இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும், கரெக்டாக லைஃப்பில் போகிறோன்னு நினைப்பீங்க. ஸோ அப்படிலாம் இருந்தால் நம்ம கரெக்டாக அப்படின்னு கேட்டால் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். உண்மையாகவே இந்த பெரிய உலகத்தில் கரெக்டுன்னு எதுவுமே இல்லை. நிறைய பேர் கரெக்டுன்னு சொல்கிற விஷயம் மேபி உங்களுக்கு தப்பாக இருக்கலாம். நீங்கள் இதுதான்டா கரெக்ட் அப்படின்னு நீங்கள் அடுத்து சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தப்பாக இருக்கலாம். பிகாஸ் ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அதுக்கு கரெக்டுன்னு எதுவுமே இல்லை, பட் நம்மளுடைய பார்வை மட்டும்தான் இருக்குது.
பார்வை மீன்ஸ் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை சொல்கிறேன். ஒவ்வொரு பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் வியூ, அதாவது தி வே ஆஃப் சீயிங் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ. ஸோ அது அவங்களோட சைல்டுஹுட், அவங்க வளர்ந்த விதம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி, அவங்க என்விரான்மெண்ட், அவங்க சொசைட்டி அண்ட் எவ்ரிதிங், அதை வச்சு தான் அவங்க இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இங்கே கரெக்ட் இது, தப்பு இது அப்படின்னு எதுவுமே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு ஒன்று கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அதை கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு எதையுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு தோணுதுன்னா அந்த விஷயத்தோட நீங்கள் இன்னும் 2 விஷயம் 3 விஷயம் சேர்த்து பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணுற விஷயத்தினால இன்னொருத்தங்க அஃபெக்ட் ஆகுறாங்களா, இன்னொரு பர்சன் அஃபெக்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் பண்ணணும் கரெக்டுன்னு நினைக்கிற விஷயத்தினால இன்னொருத்தங்க யாரும் ஹர்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயம், நம்ம கரெக்டுன்னு நினச்சி பண்ணுற விஷயத்தினால இன்னொருத்தங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது, இன்னொருத்தங்க கஷ்டப்படக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேசிக் குவாலிட்டி. ஸோ டேக் எ டீப் பிரெத், என்ஜாய் யுவர் லைஃப். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி, இல்லை இப்போ நம்மளே எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். ஜியோ சவுண்டில் இருக்கிறோம், அமேசான் மியூசிக்கில் இருக்கிறோம், யூடியூப்பில் இருக்கிறோம், யூடியூப் மியூசிக்கில் இருக்கிறோம், ஸ்பாட்டிஃபைல இருக்கிறோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி மறக்காமல் நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் அடுத்து போடுற எபிசோடை மிஸ் பண்ணாமல் கேட்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து ரெகுலராக வீக்லி 2 அப்லோட் பண்ணுற பாட்காஸ்ட் உங்கள் கிட்ட வந்து சேரும். ஸோ அதனாலேயே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ see you, டாட்டா, பாய், டேக் கேர்.